HMD Global Nokia வந்து நியூ அஃபோர்டபுள் ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் அண்டர் 15,000ல ஒரு 5G மொபைல். இதோட மாடல் Nokia G42. இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருக்கும். பஸ்ல ஒரு அண்டர் 15,000க்குள்ள ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது ஒரு 5G மொபைல் வாங்கலாமா வேணாமா எல்லாமே வந்து பார்ப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோ தொடர்ந்து கடைசி காட்சி பண்ணுங்க. நோக்கியாவோட G42ஓட ஃபுல் டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டிசைனில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் ஒவ்வொன்றா வந்து போய் ஃபைனலாக ப்ரைஸில் அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கலாமா வேணாமா, அது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வந்து பார்க்கும்போது இதில் பேக்கில் அந்த கேமராவோட செட்டப் வந்து பார்க்கும்போது ரெக்டாங்குலர் கேமரா பம்ப் வந்து கொடுத்துருக்காங்க வித் 3 கேமராஸ் அண்ட் 1 ஃபிளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி இந்த மொபைலோட பேக் வந்து 65% வந்து ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட்ல ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேமரான்னு வந்து பார்க்கும்போது பின்னாடி வந்து 3 கேமரான்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பிரைமரி கேமராவை உங்களுக்கு AI50 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இருக்க ரெண்டுமே வந்து உங்களுக்கு மேக்ரோ அண்ட் டெப்த்து தான் வந்து செய்யுது. எஸ் 2MP மேக்ரோ அண்ட் 2MP டெப்த் தான். அது மோஸ்ட்லி நமக்கு ஒரு யூஸ்லெஸ் தான். 50MP தான் நமக்கு வந்து பிரைமரியா இருக்க போகுது. ஃப்ரண்ட்ல செல்ஃபி ஷூட்டுக்காக 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கொஞ்சம் டிராபேக் தான். இந்த 2023ல ஒரு 13ஆவது நீங்க கொடுத்துருக்கலாம். ஸோ இப்பவும் வந்து 8MP வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இருக்கு. ஸோ 13 கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த கேமரால நைட் மோட், AI போர்ட்ரேட், HDR இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. டிசைன் வந்து பார்க்கும்போது ஓவராலா நீட்டா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 6.56 இன்ச் கொண்ட HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD கூட கொடுக்க கிடையாது. ரெஃப்ரெஷ் ரேட் கூட 120 Hz வந்து கொடுக்கல, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேலயும் வந்து சின்ன குறை இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2023ல இருக்கும். ஸோ இப்போ நிறைய மொபைல் ரொம்ப அட்வான்ஸ்ல வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நோக்கியா இந்த அஃபோர்டபுள் ஸ்மார்ட் போன்ஸ்ல இன்னும் சின்ன சின்ன விஷயத்தை கூட இம்ப்ரூவ் பண்ணாங்க, லான்ச் பண்றாங்க. ஏன் ப்ரோ ஒரு லான்ச் பண்றாங்க நீங்க குறை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி வந்து கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து பாக்குறாங்க, நிறைய நியூஸஸ் வந்து பாக்குறாங்க, நிறைய வீடியோஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு வந்து மொபைல் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். AMOLED ஃப்ளூயல் AMOLEDன்னு சொல்லி வந்து போயிட்டு இருக்க காலத்துல இன்னுமே HD டிஸ்பிளேனா கண்டிப்பா வந்து யோசிப்பாங்க. ஏன்னா வீடியோ வந்து பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். ஸோ டிஸ்பிளே தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வாங்குறவங்க கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்க்கும்போது 90 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் மொபைல்ஸ்ல 90 Hz வந்து கொடுத்துறாங்க. 120 Hzங்கிறது ஒரு அளவுக்கு ஒரு டீசென்டாவே எல்லா மொபைலையும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதே வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் ஓகே கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கும்போது ப்ராசஸர் Snapdragon 400 சீரிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 480+ ஆக்டோகோர் சிப் செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். இதோட 12 5Gலையும் வந்து இதே Snapdragon 4 சீரிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் தான். பட் இருந்தாலும் இன்னும் MediaTek Dimensity வந்து போயிருக்கலாம். ஸோ ஏன்னா பட்ஜெட்ல வந்து லான்ச் பண்றீங்க. ஏன்னா ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட ஒரு கம்மியான பட்ஜெட் லான்ச் பண்ணாதான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்களே வந்து சொல்லுங்க, இப்படி ஒரு கம்மியான ஸ்பெக்ஸ்ல ஒரு 15,000 16,000 நீங்க கொடுத்தீங்கன்னா தாராளமாக வந்து வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. உண்மையா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா நிறைய ஸ்பெக்ஸோட உங்களுக்கு ஒரு 15,000 to 17,000 வந்து ஒரு நல்ல மொபைல் வந்து கிடைக்கும் போது நீங்க கண்டிப்பா இதை சூஸ் பண்ணுவீங்களா இல்ல அதை சூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஒரு பெட்டர் மொபைல் தான் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், நீங்க ஒரு பிரைஸ் வந்து கம்மி பண்ணி வித்து ஒரு சேல் அதிகமா யூனிட்ஸ் எல்லாம் வந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சமாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ அதிகமான ஸ்பெக்ஸ் வந்து கொடுங்க. கொஞ்சம் டீசென்டான பிரைஸ்ல நீங்க வச்சீங்கன்னா தாராளமா மக்கள் நிறைய பேர் வந்து மொபைல் வந்து வாங்குவாங்க. இது என்னோட கருத்து. நீங்க இது அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த மொபைலோட ரேம் வந்து பார்க்கும்போது 6GB அண்ட் 128GB வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு 5GB வரைக்கும் ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 5GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ரேம் கூட ஒரு கண் துவைப்பு தான். அதுல மேக்ஸிமம் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யாது. அது உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த 6GB ரேம் விட கொஞ்சமா லைட்டா உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அவ்வளவுதான். அந்த 5GBங்கிறத ஒரு GB தான். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு 1TB வரைக்கும் நீங்க மெமரி கார்டுல ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்றதுக்கு 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 ஒரு 33 அந்த மாதிரியாவது கொடுத்துருக்கலாம். ஸோ ஓகே. ஏன்னா நான் சொல்றது வந்து நீங்க இப்போதைக்கு லான்ச் பண்ணதான் பாக்குறதுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா எல்லாருமே வாங்கினாலும் ஒரு 6 மாசம் 1 மாசம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்க கிடையாது. ஏன்னா நீங்க ஃபியூச்சருக்கு தான் வந்து யோசிக்கணும். எல்லாருமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மொபைல் அப்கிரேட் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, நிறைய பேர் 3 வருஷம் 4 வருஷம் வந்து யூஸ் பண்றாங்க. நானும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ற வீடியோ. ஸோ அதுல நிறைய பேர் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான ஸ்பெக்ஸ் தான் வந்து சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு தான் வந்து சொல்றேன். நான் இப்போ ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள மொபைல் மாத்துறவங்களுக்கு இந்த ஸ்பெக்ஸ் உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா தெரியும். நான் வந்து ஃபியூச்சர்ல ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதிகமாக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் தான். இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லி வந்து கிடையாது. ஸோ ஓகே. சாம்சங் இதே பட்ஜெட்ல 25 வாட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு 25 கொடுத்துருக்கலாம் தான் சொல்றேன்.
மற்றபடி ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து பார்க்கும்போது Android 13 வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மொபைலில் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க, 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ்ல வந்து சொல்லுவாங்க அண்ட் மேஜர் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருப்பாங்க. ஸோ இவங்க கரெக்டாக 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கரெக்டாக வந்து கொடுத்தாங்கன்னா ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அப்பப்போ பக்ஸ் ஃபிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன, இதில் ஓசோ பிளேபேக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ஆடியோவை பூஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ பூஸ்ட் பண்ணுறது மூலமா உங்களோட என்ஹான்ஸ்டு அந்த ஆடியோட அவுட்புட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும். ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் மற்ற ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கும்போது நார்மலா இருக்கிறது டைப் சி, ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்கு, IP52 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் அன்லாக், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இது எல்லாமே நார்மலா கொடுக்குறதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா பிரைஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு லான்ச் பிரைஸ் வந்து பார்க்கும்போது 12,600 வந்து வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கு, கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நான் சொல்ல கிடையாது, மேபி ஆகலாம் நான் வந்து சொல்றேன். அண்ட் இது வந்து செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து சேலுக்கு வருது. நீங்க அமேசான்ல தாராளமா வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம். இது 2 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ பர்பிள் அண்ட் சோ கிரே 2 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ற ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 6 மாசம் 1 வருஷம் யூஸ் பண்றேன், எனக்கு பட்ஜெட்ல வந்து கிடைச்சா போதும், ஒரு 5Gனா நீங்க யூஸ் பண்ணிட்டு வேற மொபைல் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது 5G மொபைல் வந்து கொடுத்துருக்கனால ஸோ சில பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அடுத்த வருஷம் மேபி அதுக்கு அடுத்த வருஷத்துல 5G வந்து ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வரும்போது 5G வந்து நீங்க யூஸ் பண்ணணும், ரொம்ப நாள் வச்சு மொபைலை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்பெக்ஸுக்கெல்லாம் நீங்க மற்றவங்க வச்சிருந்தா கூட அதுக்கு ஈக்குவலாவது நீங்க ஸ்பெக்ஸ் வந்து வச்சிருக்கணும். பட்ஜெட் அந்த பிரைஸ் வைஸ் ஓகே தான், பட் நான் வந்து பிரைஸ் நீங்க கம்மியா கொடுத்துட்டு இந்த மாதிரி மொபைல் வாங்கி யூஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாராவது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, நான் வந்து குறையா வந்து சொல்ல கிடையாது, நான் ஃபியூச்சர்ல மக்கள் யூஸ் பண்றதா வந்து சொல்றேன். ஏன்னா நானே ஒரு மொபைல் வந்து வாங்குறேன்னா எக்ஸாம்பிளுக்கு பிரைஸ் ஒரு 16 to 17 விடுங்க, ஒரு 20K ஒரு நல்ல மொபைல் வாங்குறேன்னா நான் எடுத்த உடனே ஒரு 2 இருந்து 2.5 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல ஏதாவது மொபைல் உடஞ்சாலோ அல்லது ஏதாவது மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு, எனக்கு கேமரா அப்கிரேட் ஆகணும். ஸோ அப்படி இருக்க சமயத்துல தான் நான் வந்து ஒரு மொபைல் வந்து வாங்குவேன். நார்மலா பேசிக் யூசேஜ் தான் யூஸ் பண்ணுவேன், நான் அப்பப்போ சின்ன சின்ன கேம் வந்து விளையாடுவேன், டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கால் அப்பப்போ இருந்தால் மட்டும் போதுன்னா நீங்க இந்த மொபைல் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ நான் எந்த ஒரு குறையும் வந்து சொல்லலை. பட் மல்டி டாஸ்கிங்னு வரும்போது ஸோ நல்லா வந்து கேம் விளையாடுவேன், ஸோ நான் அதிகம் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ நீங்க மற்ற மொபைல் வந்து ட்ரை பண்ணலாம். இதே பட்ஜெட்ல 5G வந்து பார்க்கும்போது ரெட்மி 12 5G இருக்கு, சாம்சங்கோட 5G வேரியன்ட் சில இதெல்லாமே இருக்கு, டெக்னோ இருக்கு, இன்ஃபினிக்ஸ் இருக்கு, விவோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ல சின்னதா ஒரு 1000 இருந்து 2000 பிரைஸ் இன்க்ரீஸ்ல இதே 5G மொபைல்ஸ் இந்த பட்ஜெட்குள்ளேயே வந்து கிடைக்குது. அண்டர் 15,000 ஒருவேளை நீங்க 13,000 தான் இருக்குன்னா நீங்க நோக்கியா ரொம்ப விரும்பி வாங்குவீங்கன்னா இந்த மொபைல் நீங்க தாராளமா வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 2000 இல்ல ஒரு 3000 நான் போடுறேன்னா நீங்க இன்னும் நிறைய மொபைல்ஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா பிரைஸ் நீங்க கொஞ்சம் போடும்போது உங்களுக்கு சூஸ் நிறைய வந்து கிடைக்கும். ஸோ அந்த மொபைல்ஸ்லாம் நீங்க வந்து பார்த்து தாராளமாக வந்து பை பண்ணிக்கலாம். மொபைல் வந்து வாங்கவே கூடாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல, அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ எல்லா மொபைலுமே நல்ல மொபைல் தான். அண்ட் இப்போதைக்கு இது நல்ல மொபைலா தான் இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்றதா இருந்தா நீங்க வேற மொபைல் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 13,000 நோக்கியா G42 5G நல்ல மொபைல் தான். நான் எந்த ஒரு குறையுமே வந்து கிடையாது. ஆனா குறைகள் இருக்கு. ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணும்போது அண்ட் நிறைய மொபைல்ஸோட நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்கிரேட் வெர்ஷன்ல வரும்போது ஸோ இனிமே இது வந்து கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ்லாம் அங்கங்க வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து கம்மியா இருக்கு. அதாவது இந்த 2023 வந்து பார்க்கும்போது அது கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்க 2024 வரப்போகுது, இன்னொரு 2-3 மாசம் தான் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது 2024 போது நிறைய மொபைல்ஸ் அப்கிரேட் ஆகும்போது 5G எல்லாம் வரும்போது அண்ட் அவங்க அப்கிரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே கம்மியான ஸ்பெக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், வாங்குறதும் வாங்காதும் உங்க விஷயம். நான் என்னோட ஒப்பீனியன் அண்ட் கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன்.